Hi friends, TNPSC 2020 Max Prediction Series வந்து இந்த சீரீஸில் நான் இப்போ போட்டுட்ருக்கிறேன். இதில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு செகண்ட் எக்ஸாம். அதாவது டிஎன்பிஎஸ்சியில் கடைசியாக நடந்த லாஸ்ட்லேருந்து ரெண்டாவது எக்ஸாம் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். இது வந்து வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன் இன் தமிழ்நாடு அனிமல் ஹர்பன்ட்ரி சர்வீஸ் இந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் எக்ஸாம். இந்த எக்ஸாமில் வந்து 2 பேப்பர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து வெட்டினரி ஹஸ்பண்ட்ரி அண்ட் சர்ஜன் இந்த ரிலேட்டடான ஒரு சயின்ஸ் இது எக்ஸாம் ப்ளஸ் இன்னொரு எக்ஸாம் வந்து ஜென்ரல் சயின்ஸ். இதில் வந்து 24 மேக்ஸ் சம்ஸ் இருக்குது. இந்த 24 மேக்ஸ் சம்ஸ் தான் நான் வந்து இந்த சீரீஸில் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுடைய இந்த சீரீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதோட சீரீஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி ஃப்யூச்சரில் வரக்கூடிய இந்த மேக்ஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃப்யூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகேங்களா, இப்போ சம்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். ரெண்டு செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருக்குறாங்க. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம ஃபார்முலா படி தான் சால்வ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கியூப்ல வந்து வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா, அரித்மெட்டிக்ல வந்து கியூப் அப்படின்னு இருக்கும்போது நமக்கு இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இது என்னன்னா, இப்போ அந்த இதை வந்து நான் லாஸ்ட் இதை வந்து n அப்படின்னு எடுத்துட்டேன்னா இதுக்கான ஃபார்முலா என்னன்னா n இன்ட்டு n + 1 டிவைடட் பை 2 தி ஹோல் ஸ்கொயர். அப்புறம் இந்த நார்மல் ஆர்டர் இருக்கு இல்லையா, இதுக்கான ஃபார்முலா n இன்ட்டு n + 1 டிவைடட் பை 2. அதாவது கியூப்னு இருந்தால் இதே ஈக்குவேஷனுக்கு ஸ்கொயர் பண்ணணும். இதுதான் இதுக்கான ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலா நம்ம நமக்கு தெரிஞ்ச இந்த வேல்யூஸ்லாம் நம்ம ஆட் பண்ணலாம். 15 இன்ட்டு 16 பை 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 15 இன்ட்டு 16 பை 2 த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, இப்போ இந்த ஸ்கொயர் வராது. இப்போ நான் இந்த ரெண்டு இடத்துல இருந்தும் இந்த 15 இன்ட்டு 16 பை 2 வந்து நான் காமனாக வெளியில் எடுக்கலாமா? அதுக்கு முன்னாடி இதோட வேல்யூ என்னன்னு டிரைவ் பண்ணி பாருங்க. 16 வந்து 8 அப்படின்னு எழுதலாம். 15 8s are 120. ஓகேங்களா, இப்போ வந்து நான் இந்த காமனாக இந்த ரெண்டு இடத்துல இருந்தும் இந்த 120 வெளியில் எடுக்கும்போது எனக்கு 120 மைனஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதோட வேல்யூ என்ன? தட் இஸ் 119. ஓகேங்களா, இப்போ இந்த 120ஐயும் இந்த 119ஐயும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா, இப்போ நம்ம உட்காந்து மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ பாருங்க, இந்த 0 கட்டாயம் லாஸ்ட் நம்பர் வந்து நமக்கு 0ல தான் முடியும். 0 இருக்கிறதுனால அதுக்கு அடுத்து என்ன நம்பர் வரும் அப்படின்னு பாருங்க. நம்ம இந்த 12 கொண்டு தான் மல்டிப்ளை பண்ணுவோம். 9 2s are 18. அதாவது அதுக்கு அடுத்த நம்பர் வந்து 8ல தான் முடியணும். இப்போ இது ஆப்ஷன்ல பாருங்க, லாஸ்ட்ல இருந்து செகண்ட் நம்பர் எதுல 8 வந்திருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் சில வந்திருக்கு. நீங்க டிரைவ் பண்ணி பார்த்தாலும் இதுதான் ஆன்சரா இருக்கும். சில நேரங்களில் இந்த மாதிரி இப்போ நிறைய இடங்கள்ல இப்போ 8 அப்படின்னு வந்திருந்தா நம்ம மல்டிப்ளை பண்ணுறதுல தப்பு இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக கொடுத்துருக்கும் போது நம்ம டைரெக்டாகவே ஆன்சர் எடுத்துடலாம். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா, இப்போ நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். If plus stands for multiply and minus stands for divided, x stands for minus and divide stands for plus, then 25 plus 32 minus 4 into 12 divided by 3. ஓகேங்களா, இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து இங்கே கொடுத்துருக்கக்கூடிய சில டேட்டாஸ் இருக்கு இல்லையா, இதை ரிலேட் பண்ணி நம்ம இதை சால்வ் பண்ணணும். இப்போ நான் இந்த ஈக்குவேஷனை வந்து நான் எப்படி திருப்பி எழுதுறேன்னா, ஃபர்ஸ்ட் அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் எழுதிக்கிறேன். 23 32 4 12 3. இப்போ பாருங்க, இந்த பிளஸ் அப்படிங்கிறது எதை டிக்டேட் பண்ணுதுன்னா இன்ட்டு. ஓகேங்களா, அதான் மல்டிப்ளை. இப்போ இந்த மைனஸ் அப்படிங்கிறது எதை சொல்லுது? டிவைடட் பை. அதுக்கப்புறம் இந்த இன்ட் இந்த மல்டிப்ளை அப்படிங்கிறது வந்து மைனஸை டிஃபைன் பண்ணுது. அதே மாதிரி இந்த டிவிஷன் வந்து எதை சொல்லுதுன்னா அடிஷனை சொல்லுது. ஓகேங்களா, இப்போ இதுதான் இந்த ஒரிஜினல் ஈக்குவேஷன். இதை வந்து நம்ம டிரைவ் பண்ணலாம். நம்ம வந்து எதில் யூஸ் பண்ணணும்னா போர்ட் மோஸ் மெத்தட் வந்து யூஸ் பண்ணணும்.
bracket of division, multiplication, addition, subtraction இந்த ஃபார்மேட்ல தான் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். அதாவது ஒரு இந்த மாதிரி நிறைய ஈக்குவேஷன்ஸ் நிறைய விதமான இந்த சிம்பிள்ஸ் கொடுத்துருக்கும் போது நம்ம முதல்ல bracket இருந்தால் அதுதான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். அதுக்கடுத்து ஆஃப் அந்த வேல்யூ இருந்தால் சால்வ் பண்ணணும். அது டிவிஷன். இப்போ வந்து நமக்கு வந்து இதில் இருக்கிறதுல ஹையர் ப்ரையாரிட்டி எதுக்கு இருக்குன்னா டிவிஷனுக்கு தான் இருக்குது. ஸோ வந்து டிவிஷனை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இதை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். 32 டிவைடட் பை 4 நமக்கு என்ன வரும் 8 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஹையர் ப்ரையாரிட்டி எதுக்கு இருக்குது மல்டிப்ளிகேஷனுக்கு இருக்குது. ஓகேங்களா. இப்போ 25 × 8 அப்போ நமக்கு என்ன வரும் 200 அப்படின்னு கிடைக்கும். 200 - 12 + 3. அடுத்து என்ன ஹையர் ப்ரையாரிட்டியில் இருக்குது அடிஷன் வந்து ஹையர் ப்ரையாரிட்டியில் இருக்குது. இங்கே பாருங்கள் -12 + 3 அப்போ நமக்கு என்ன வேல்யூ வரும் 200 - 9. ஓகேங்களா. இப்போது நம்ம சப்ட்ராக்ஷன் செய்ய போகிறோம். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 191 வரும். இப்போது இதை வந்து நம்ம ஆப்ஷனில் செக் பண்ணி பார்க்கலாம். பட் சாரி நான் இதில் வந்து ஆப்ஷன் மென்ஷன் பண்ணல. பட் 119 அதுதான் வந்து நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம தேர்ட் சம் பார்க்கலாம். If NGCH stands for LEAF, then MPQY stands for என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இந்த ஒரு கோடை வந்து நம்ம இப்படி எழுதுறாங்க. அப்போ இந்த கோட் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பார்க்கணும். இப்போ பாருங்க NGCH இருக்கு இல்லையா, Nக்கும் Lக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பாருங்க. இப்போ L M N அதுதானங்க ஆர்டர். ஸோ வந்து இந்த L கூட நம்ம 2 ஆட் பண்ணும்போது தான் இந்த N கிடைக்கும். இன்னொன்று இந்த மாதிரி சம்ஸ் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த நம்பர்ஸ்க்கு இந்த எப்படி சொல்கிறது இந்த ஒவ்வொரு ஆல்ஃபபெட்ஸ்க்கும் நம்ம வந்து நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம். நம்ம வந்து இந்த எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு 10 மினிட்ஸ் கிடைக்கும் இல்லையா, அந்த டைமில் வந்து எப்படியும் நமக்கு வந்து எல்லா எக்ஸாம்லேயும் இந்த ஒரு கொஸ்டின் கட்டாயம் இருக்கும். இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம டைம் அதிகமாக எடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சோன்னா ஃபஸ்ட்டே இந்த A to Z வரைக்கும் போட்டு அதுக்கான நம்பர்ஸ் வந்து நம்ம முதல்ல எழுதி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ வந்து நான் வந்து இதில் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எழுதியே சால்வ் பண்ணி காட்டுறேன். தட் இஸ் A B C D E F G H I J K L M N O P Q R S T U V W X Y Z. ஓகேங்களா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 எனக்கு புரியுற மாதிரி எழுதியிருக்கிறேன். ஓகேங்களா. இப்போது எல்லோட வேல்யூ பாருங்கள் 12, என்னோட வேல்யூ இங்கே இருக்குது. ஸோ இது கூட ஒரு 2 ஆட் பண்ணும்போது நமக்கு n கிடைக்குது இல்லையா, நான் +2 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அதே இது அதுக்கடுத்து E அப்படின்னு இருக்குது. E எங்கே இருக்குது, ஈயோட வேல்யூ 5, ஜியோட வேல்யூ என்ன 7, இங்கேயும் +2 வருது. அதே மாதிரி இங்கே A இருக்குது, ஏயோட வேல்யூ என்ன 1, சியோட வேல்யூ என்ன 3. ஸோ இங்கேயும் +2 ஆட் பண்ணும்போது நமக்கு C கிடச்சிருக்கு. இல்லைனா இப்படி சொல்லலாம், சியிலேருந்து 2 மைனஸ் பண்ணும்போது நமக்கு A கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்து F பாருங்கள், Fோட வேல்யூ 6, நமக்கு வந்து Hஆ கன்வெர்ட் ஆகிருக்கு, அதாவது Hலேருந்து Fஆ கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம 2 ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இதுதான் இதோடைய கான்செப்ட். இப்போ நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்கக்கூடிய கேட்டிருக்கக்கூடியதை சால்வ் பண்ணலாம். MPQY இது பாருங்கள், M எங்கே இருக்குது 13, எம்மோட வேல்யூ 13. நம்ம வந்து இப்போ 2 மைனஸ் பண்ணணும் இல்லையா, LK இங்கே K வரும். அதே மாதிரி P பாருங்கள் இங்கே இருக்குது. ஸோ இந்த 16லேருந்து 2 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 14. இப்போது இந்த Q பாருங்கள் 17, அப்போ நமக்கு என்ன வரும் 15, தட் இஸ் O. சாரி 14 போட்டுட்டேன், N, இது வந்து O அண்ட் அகெயின் Y. ஸோ வந்து Y வந்து நமக்கு 25. இப்போ நம்ம வந்து 23rd லெட்டர் எடுக்கணும். ஸோ இது வந்து W. இதுதான் நமக்கான ஆன்சர். ஓகேங்களா. இப்போ இதை ஆப்ஷனில் செக் பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன் B இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ நம்ம ஃபோர்த் சம் பார்க்கலாம். A and B together can complete in 12 days.
A and C together can complete in 15 days. C and A together can complete in 20 days. A, B and C together can complete in. இந்த சம்ல வந்து ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை வந்து 12 நாள்ல முடிப்பாங்க. அதே மாதிரி பியும் சியும் சேர்ந்து வந்து 15 நாள்ல முடிப்பாங்க. அப்புறம் சியும் ஏயும் சேர்ந்து 20 நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எவ்வளவு நாள்ல முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க இல்லையா. இந்த சம் வந்து நான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ்லயே நான் வந்து எப்படி சொல்ல அது வந்து எப்படி டிரைவ் பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா அதை நீங்கள் பிளேலிஸ்டில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க. இப்போது பாருங்கள், அதாவது ஏயும் பியும் சேர்ந்து 12 நாளில் ஒரு வேலையை முடிப்பாங்க இல்லையா. அப்போ ஒரு நாளில் அவங்க எவ்வளோ வேலை செய்வாங்க? 1/12. இது ஏன்னு புரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு 12 நாளில் அவங்க ஒரு வேலையை முடிக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு நாளில் எவ்வளோ செஞ்சுருப்பாங்க? அந்த 12 நாள் வேலையில் ஒரு பங்கு செஞ்சுருப்பாங்க. ஸோ 1 divided by 12. இது வந்து என்ன? A and B. அதை வந்து நம்ம A plus B அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதுக்கப்புறம் ப்ளஸ், இப்போ மறுபடியும் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க? B plus C இவங்க செய்கிற வேலையை சொல்லியிருக்காங்களா? இது வந்து என்ன? 1/15. அண்ட் அகெயின் C plus A equal to, இப்போ வந்து இதோட வேல்யூ என்ன? 1/20. இப்போ இந்த 12, 15, 20 இதுக்கு வந்து நம்ம LCM எடுக்கணும். நமக்கு வந்து 60 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம மேலே உள்ள நம்பர்ஸ்லாம் ஃபில் பண்ணலாம். 5, 4 plus 3. ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு வர ஆன்சர் வந்து 9 plus 3 12 divided by 60. இதை நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு 1/5 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இங்கே இருக்க வேல்யூஸ்லாம் நம்ம ஆட் பண்ணி பாருங்க. இங்கே வந்து 2A இருக்குது, அதே மாதிரி 2B இருக்கு, ப்ளஸ் 2C இருக்கு. அப்போ இதை நம்ம இப்படி எடுத்துக்கலாமா? 2 காமனாக வெளியில் எடுத்துட்டா A plus B plus C, ஆனால் 2A 2 plus 2B plus 2C இருக்கும். நம்ம 2 வந்து காமனாக வெளியில் எடுத்துருக்குறோம். இப்போ நமக்கு இதில் என்ன கிடைச்சிருக்கு? இந்த A, B, C 3 பேரும் சேர்ந்து செய்கிற வேலை தானே இது. ஸோ 1/5 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வெறும் இந்த A plus B plus C இவங்க 3 பேர் மட்டும் சேர்ந்து ஒரு நாளில் செய்கிற எவ்வளோ வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறதானே கேட்டிருக்காங்க. ஸோ A plus B plus C is equal to 1/10 அப்படின்னு அர்த்தம். 10 daysல செஞ்சு முடிப்பாங்க. இப்போ இதை ஆப்ஷனில் செக் பண்ணி பாருங்க. ஆப்ஷன் B is the right answer. ஓகேங்களா? இப்போ 5th sum பாருங்க. If a spider makes 9 webs in 9 days, then one spider will make one web in how many days? Actually ஒரு சிலந்தி இருக்கு இல்லையா, அது வந்து 9 சிலந்திகள் வந்து 9 நாளில் ஒரு சிலந்தி வந்து 9 அதாவது வலைகள் இருக்கு இல்லையா, 9 வலைகளை 9 நாட்கள்ல செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு சிலந்தி ஒரு நாள்ல எவ்வளவு வலைகள் செய்யும்னு கேட்டிருக்கிறாங்க. அது இங்க பாருங்க. இப்போ பாருங்க, ஒரு சிலந்தி 9 வலைகளை 9 நாட்கள்ல செய்யுது. அப்போ அந்த ஒரு சிலந்தி ஒரு நாள்ல எவ்வளவு வலைகள் செய்யும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ இதுல வந்து 9 நாட்கள்ல 9 வலைகள் செய்யறாங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பா ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளவு செஞ்சிருப்பாங்க? ஒரு வலை தான் செஞ்சிருப்பாங்க இல்லையா. இதுதான் நமக்கான ஆன்சர். இப்போ இதை ஆப்ஷன்ல செக் பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன் A is the right answer. ஓகேங்களா? இப்போ நம்ம 6th sum பார்க்கலாம். If V is volume of the cone of radius R and V1 is the volume of the cone, the radius is doubled then. ஓகேங்களா? இப்போ இதுல வந்து V அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா R ரேடியஸ் கொண்ட ஒரு கோனோட வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. V1 அப்படிங்கிறது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா அந்த Rங்கிற ரேடியஸ் இருக்கு இல்லையா, அதை டபுள் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும் இல்லையா ஒரு அமௌண்ட், அந்த ரேடியஸ் கொண்ட கோனுடைய வால்யூம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த சம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ V is equal to நமக்கு என்னன்னு தெரியும், 1/3/r²h. அதே இது V1 இது சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்க 1/3 இங்க R இருக்கிற இடத்துல நம்ம 2R அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம், ஸ்கொயர் h.
இப்போ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதணும்னா இந்த 2 ஸ்கொயர் அப்படிங்கிறப்போ நமக்கு 4 அப்படின்னு கிடைக்குமா, 4/3 பை ஆர் ஸ்கொயர் வந்து ஆர் ஸ்கொயர் ஹெச் இப்படி கிடைக்கும். இங்கே வந்து 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது ரெண்டுக்கும் நம்ம ரேஷியோ எடுக்கும்போது காமனாக இருக்கிற எல்லாமே கேன்சல் ஆகிடும். தட் இஸ் 3 கேன்சல் பை ஆர் ஸ்கொயர் ஹெச் எல்லாமே கேன்சல் ஆகிடும். அப்போ பாருங்க v1 is to v2 ஓகேங்களா, அது வந்து 1:4 ரேஷியோல இருக்கு. சரி, v is to v1 இது வந்து 1:4 ரேஷியோல இருக்கு. v divided by v1 is equal to 1/4. இப்போ வந்து v ஓட v1 is equal to இது இங்கே வந்துடும் இல்லையா, இங்கே வந்து 4v அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். இதுதான் நமக்கான ஆன்சர். இப்போ இதை ஆப்ஷனில் செக் பண்ணி பார்க்கலாம். சாரி, v1 இப்போ வந்து நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். v1 is equal to 4v அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது வந்து இப்போ நம்ம ஆப்ஷனில் செக் பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன் v1 is equal to 4v வந்து ஆப்ஷன் டி. ஓகேங்களா, இப்போ நம்ம 7th சம் பார்க்கலாம். Base area of the right circular cylinder is 30 centimeter square and its height is 6 centimeter. Then the volume of the cylinder is. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இந்த இங்கே வந்து நம்ம ஒரு சிலிண்டரோடைய பேஸ் ஏரியா கொடுத்துருக்குறாங்க, அதோட ஹைட் கொடுத்துருக்காங்க, சிலிண்டரோட வால்யூம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதுதான் சிலிண்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, இதுதான் அதோடைய பேஸ் ஏரியா. இப்போ ஒரு எப்படி சொல்றது, சிலிண்டர் அந்த ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. அதோட பாட்டம்ல ஒரு சர்க்கிள் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து பேஸ் ஏரியா. இது வந்து நம்மளுடைய ஹைட். இப்போ இந்த பேஸ் ஏரியாவில் இந்த ஹைட் இருக்கக்கூடிய இதுதான் அதோட ஒரிஜினல் வால்யூம் இல்லையா. இப்போ இங்கே ஒரு சர்க்கிள் வரும், இங்கே ஒரு சர்க்கிள் வரும், இப்படி அந்த சர்க்கிள் தான் வந்து அப்படியே அந்த ஒரு பர்டிகுலர் ஷேப்பே வந்து பில்ட் பண்ணுது. ஸோ அப்போ இதோட வால்யூம் ஃபார்முலா என்னன்னா, வால்யூம் இஸ் ஈக்குவல் டு பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட். ஓகேங்களா, இதுதான் வந்து நமக்கு ஃபார்முலா. இப்போ இந்த இதில் வந்து நம்ம டேட்டாஸ் வந்து சால்வ் பண்ணலாம். பேஸ் ஏரோட வேல்யூ என்ன, 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ஸ் இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ என்ன, 6. இது நம்ம டிரைவ் பண்ணும்போது 180 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ இதை வந்து ஆப்ஷனில் செக் பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து 8th சம் பார்க்கலாம். A type of bacteria grows. It increases at 5% in first hour, decreases at 10% in second hour, and again increases at 10% in third hour. Find the number of bacteria at end of third hour if there were 10,000 in the beginning. ஓகே, இந்த கொஸ்டின்ல வந்து ஆரம்பத்தில் ஒரு 10,000 பாக்டீரியாஸ் இருக்குது. இந்த பாக்டீரியாஸ் வந்து என்ன ஆகுதுன்னா, முதல் 1 மணி நேரத்தில் வந்து அதோட மொத்த நம்பர் ஆஃப் கவுண்ட்ல வந்து 5% இன்க்ரீஸ் ஆகுது. அதே சமயம் அடுத்த அந்த 2வது மணி நேரத்தில் வந்து 8% வந்து குறையுது. 3வது மணி நேரத்தில் வந்து 10% அதிகமாகுது. இப்போ அந்த 3வது மணி நேரம் முடியும் போது அதில் எவ்வளோ பாக்டீரியாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இப்போ பார்க்கலாம். முதல்ல 5% இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, 10,000ல் 5% அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணுங்க. இது எப்படி செய்யணும், அந்த 10,000 இன்ட்டு 5/100 இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம், 2 zeros கட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு என்ன வரும், 500 அப்படின்னு கிடைக்கும் இல்லையா. ஸோ அப்போது இந்த முதல் 1 மணி நேரத்தில் நமக்கு எவ்வளோ பாக்டீரியாஸ் இருக்கும், 10,000 ப்ளஸ் ஒரு 500. அப்போ வந்து 10,500 நமக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா, இப்போ 2வது மணி நேரத்தில் பார்க்கலாம். 2வது மணி நேரத்தில் நமக்கு 8% குறையுது. ஸோ இப்போ 8% என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். நீங்கள் 8% கேல்குலேட் பண்ணாலும் ஓகே, அதாவது 8% கேல்குலேட் பண்ணி இந்த ஒரிஜினல் வேல்யூலேருந்து மைனஸ் பண்ணாலும் ஒன்று தான். இல்லைன்னா 92% டைரெக்டாகவே கேல்குலேட் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ இங்கேயும் கூட 5% கண்டுபிடிச்சி ஆட் பண்ணுறதை விட 105% டைரெக்டாக கண்டுபிடிக்கலாம். பட் இது கொஞ்சம் 5 அப்படிங்கிறப்ப கொஞ்சம் சின்ன நம்பராக வரும் அப்படிங்கிறனால நான் இது இப்படி சால்வ் பண்ணுறேன். இன்ட்டு
8/100 ஓகேங்களா. இந்த 20 கட் ஆகிடும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 840 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஒரிஜினல் வேல்யூ வந்து மைனஸ் பண்ணணும். தட் இஸ் நமக்கு செகண்ட் ஹாரில் எவ்வளோ பாக்டீரியாஸ் இருக்கும் 1500 இருந்து நம்ம 840 வந்து மைனஸ் பண்ணணும். இதை நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து 9660 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஓகேங்களா. இப்போ இது வந்து இப்போ நம்ம செகண்ட் ஹவரில் வந்து பாக்டீரியாவோட கவுண்ட். இப்போ அடுத்து என்ன ஆகுது, அடுத்த 3வது மணி நேரத்தில் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா. இப்போ பாருங்க 9660 இன்ட்டு 10/100 ஓகேங்களா. இங்கே ஒரு 0 கட் ஆகிடும், இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கட் ஆகிடும். தட் இஸ் 966 வந்து இப்போ நமக்கான ஆன்சர். இதை வந்து நம்மளுடைய இந்த பாக்டீரியா கவுண்டோட ஆட் பண்ணு, ஏன்னா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 9660 + 966 இதை நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 6 12 1 இது வந்து நமக்கு ஆன்சர் என்ன 10626 ஓகேங்களா. இப்போ இதை ஆப்ஷனில் செக் பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் 10626. ஓகேங்களா. இப்போ நம்ம 9th சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் ரேஷியோ அமங். இந்த ரேஷியோஸ்லேயே எது லார்ஜஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ இதுக்கு வந்து சில கண்டிஷன்ஸ் வச்சு நம்ம வந்து இதை வந்து செய்யலாம். ஆனால் ரொம்ப பேசிக்கான மெத்தடில் நான் வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு சால்வ் பண்ணி காட்டுறேன். இப்போது இந்த ரேஷியோஸ் எல்லாத்தையும் நான் வந்து பின்னமாக கன்வெர்ட் பண்ணுறேன். அதாவது 4/5 8/15 3/10 1/2 அப்படின்னு கன்வெர்ட் பண்ணுறேன். இப்போது நான் வந்து இந்த பின்னத்தில் வந்து இந்த டினாமினேட் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் வந்து நான் ஒரே நம்பராக மாற்ற போகிறேன். அப்போ என்ன ஆகும், நான் வந்து இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும் ஓகேங்களா. இப்போ இதுக்கெல்லாம் எல்சிஎம் எடுக்கும்போது நமக்கு வந்து 30 வந்து எல்சிஎம் கிடைக்கும். இப்போ நான் வந்து இது எல்லாத்தையுமே இந்த 30 அப்படிங்கிற டினாமினேட்டர் வர்ற மாதிரி கன்வெர்ட் பண்ண போகிறேன். அப்போ என்ன ஆகுனா 30/24 16/30 21 ஏன்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா. 21 இது வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருப்போம். அண்ட் அகைன் இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 9/30 இங்கே வந்து 15ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 15/30 அப்படின்னு கிடைக்கும். இப்போ பாருங்க, பொதுவாக நமக்கு இந்த இதை வந்து நம்ம இந்த மாதிரி ரேஷியோவில் எழுதும்போது இதில் ஸ்மால் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதாவது இருக்கிறதுலேயே இந்த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை கம்பேர் பண்ணி பாருங்க. இருக்கிறதுலேயே எங்கே வந்து நியூமரேட்டர் வந்து ரொம்ப சின்ன வேல்யூவாக இருக்குதோ அதுதான் வந்து நமக்கான ஸ்மாலஸ்ட் நம்பராக இருக்கும். அப்போது அதை நம்ம அப்படியே ரிவர்ஸில் சொன்னோம்னா எந்த நியூமரேட்டர் வேல்யூ வந்து ரொம்ப பெரிய வேல்யூவாக இருக்குதோ அதுதான் நமக்கான டினாமினேட்டர் வேல்யூ, லார்ஜஸ்ட் நம்பர் ஓகேங்களா. இப்போ இந்த சீரீஸை செக் பண்ணி பாருங்கள். நமக்கு எது வந்து அதிகமாக இருக்குது, இந்த 24 அப்படிங்கிறது தான் அதிகமான நம்பர். ஸோ 24/30 தான் நமக்கான லார்ஜஸ்ட் ரேஷியோ ஓகேங்களா. இதை வந்து நம்ம கொஸ்டினில் இப்போ பார்க்கும்போது 4/5 இதுதான் நமக்கான லார்ஜஸ்ட் ரேஷியோ. இப்போ இதை வந்து இதுதான் நமக்கான ஆன்சர் ஓகேங்களா. இப்போ நம்ம 10th சம் பார்க்கலாம். 21:x = y:25 = 9:15 ஓகேங்களா. இப்போ வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் கேட்டிருக்கிறாங்க. இப்போ பாருங்க, இந்த 9:15 வந்து நான் என்னவா சேஞ்ச் பண்ணுறேன்னா, அதாவது நான் ரெண்டையுமே காமனாக 3ஆல் டிவைட் பண்ணுறேன். 3 இங்கே என்ன ஆகும்
3:5 அப்படின்னு கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இங்க பாருங்க 21:x அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? இந்த 3 இதை நான் வந்து இதோட கம்பேர் பண்றேன். இப்போ வந்து இங்க 3 இருக்கு, இங்க 21 இருக்கு. இந்த ஈக்குவேஷனை நான் 21 அப்படின்னு இந்த இடத்துல 21 வர மாதிரி கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? நான் வந்து 7ஆல மல்டிப்ளை பண்ணணும். 3 7s are 21. ஓகேங்களா? அப்போ இங்கேயும் அந்த ஈக்குவேஷனை அப்படியே நான் 7ஆல மல்டிப்ளை பண்ணணும். 5 7s are 35. ஓகேங்களா? இதுதான் நமக்கான எக்ஸோட வேல்யூ. இதை நம்ம இங்கே ஃபில் பண்ணிடலாம். அண்ட் அதே மாதிரி இந்த 3:5 இருக்கு இல்லையா? இங்கே பாருங்க நமக்கு ஒய்யோட வேல்யூ இங்கே வந்து அந்த செகண்ட் இருக்குல்ல இந்த 5 இதை வந்து 25ஆக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இது 25ஆக கன்வெர்ட் ஆகணும்னா என்ன பண்ணணும்? நம்ம 5ஆல மல்டிப்ளை பண்ணணும். அதே இது அப்போ இங்கேயும் நம்ம வந்து 5ஆல மல்டிப்ளை பண்ணணும். 3 5s are 15. இப்போ ஒய்யோட வேல்யூ என்ன? 15. இப்போ நம்ம ஆன்சர் செக் பண்ணிடலாம். 35, 15. இது வந்து ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ நம்ம 11th சம் பார்க்கலாம். LCM of two numbers is 6 times their HCF. If HCF is 12 and one number is 36, find the other number. ஓகே, இந்த சம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு நம்பரோட LCM கொடுத்துருக்காங்க. அதாவது LCMமும் HCFோட ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க. LCM அப்படிங்கிறது என்னன்னா HCF உடைய 6 மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. HCFோட வேல்யூ வந்து 12 அப்படின்னு இருக்கும்போது அந்த ரெண்டு நம்பர் இருக்கு இல்லையா, அதில் ஒரு நம்பரோட வேல்யூ வந்து 36 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து இது சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். அதாவது அந்த ஒரு ரெண்டு நம்பர் சொல்லியிருக்காங்களே, இப்போ ஏபி நான் ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறேன். இதை மல்டிப்ளை பண்ணால் வர வேல்யூவும் LCM அண்ட் HCF இருக்கு இல்லையா, HCF இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் வர வேல்யூவும் வந்து நமக்கு வந்து சமமாக இருக்கும். இது ஒரு ஃபார்முலா. இப்போ இதில் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் நம்ம வந்து இந்த ஈக்குவேஷனில் இன்க்ளூட் பண்ணலாம். HCFோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க? 12 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதை போட்டாச்சு. LCMோட வேல்யூ இப்போ நமக்கு தெரியாது. ஆனால் இங்கே ஒன்று கொடுத்துருக்குறாங்க. LCM அப்படிங்கிறது இந்த HCF உடைய 6 மடங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. தட் இஸ் இந்த 12உடைய 6 டைம்ஸ் என்ன வரும்? 72. ஓகேங்களா? இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா 36. இதை வந்து நான் வந்து A அப்படின்னு எடுத்துக்கிறேன் 36. இப்போ நமக்கு B மட்டும் தெரியாது. ஓகேங்களா? இப்போ நம்ம தெரிஞ்ச இப்போ அந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம சால்வ் பண்ணோம்னா இங்கே வந்து 2. இப்போ பியோட வேல்யூ என்ன? 24. ஆப்ஷனில் செக் பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர், 24. ஓகேங்களா? இப்போ நம்ம 12th சம் பார்க்கலாம். 12th சம் பாருங்க. if a square plus b square is equal to 234 and ab is equal to 108, then find the value of a plus b divided by a minus b. இப்போ பாருங்க இந்த a square plus b square ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ab ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டையும் பார்த்துட்டு இப்போ கொஸ்டினோட என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, a plus b divided by a minus b கேட்டிருக்காங்க. இப்போ இந்த எல்லா இதுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. இது உங்களுக்கு அதில் தெரியுதான்னு பாருங்க. இப்போ a plus b a minus b வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு a square plus b square plus ab கிடைக்கும். அதே a minus b ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு மைனஸ் ஏபின்னு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து அதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள அந்த கம்பேரிசனே. இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு a plus b த ஹோல் ஸ்கொயர் வந்து கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா? அப்போ எனக்கு என்ன ஆகும்? இதை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் எழுதணும். அதுக்கு பதிலாக நான் இந்த 234 எழுதுறேன். அதுக்கப்புறம் ப்ளஸ் 2ab. அதனால் நான் 2 into 108 அப்படின்னு சொல்லி எழுதுறேன். ஓகேங்களா? இப்போ நான் இதை வந்து டைரெக்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இப்போ வந்து a மைனஸ் b வந்து கேல்குலேட் பண்ணணும். இப்போ பாருங்க a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் நான் வந்து இப்போ எழுதுறேன். இது வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர், அதனால 234 மைனஸ் 2 into 108. ஓகேங்களா? இந்த 108 வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 216 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நான் இப்போ வந்து இதோட ஆன்சர்ஸ் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் இதில் வந்து நம்ம ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு 0 5 4 450 கிடைக்குது. அதே இது இப்போ இதில் வந்து நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 216 வந்து நம்ம வந்து இந்த 234ல இருந்து மைனஸ் பண்ணணும்.
ஓகேங்களா? இப்போ இது வந்து என்ன, இந்த 450 அப்படிங்கிறது வந்து a plus b the whole square ஓட வேல்யூ. நமக்கு வந்து சம்ல என்ன கேட்டிருக்காங்க, a plus b ஓட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வந்து இந்த a plus b கண்டுபிடிக்கிறதுக்கு இதை என்ன பண்ணணும், ரூட் எடுக்கணும். இந்த 450 வந்து ரூட் எடுப்போம். அதாவது இதை வந்து 9 into 5 into 10 இதை வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி, அதாவது இது வந்து இன்னும் சின்ன சின்ன நம்பர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். நான் அந்த 45 வந்து நம்ம என்ன எழுதலாம், 9 into 5 அப்படின்னு எழுதலாம். அண்ட் ரிமைனிங் இங்கே ஒரு 10 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அதை வந்து நான் 5 into 2 அப்படின்னு எழுதுறேன். ஸோ இப்போ இந்த நான் வந்து ஸ்கொயருக்கு ரூட் எடுக்கும்போது இந்த 9 வந்து எனக்கு 3ஆக சேஞ்ச் ஆகிடும். இந்த ரெண்டு 5க்கு ஒரு 5 நான் காமனாக வெளியில் எடுக்கலாம். நமக்கு இந்த ஒரு 2 மட்டும் ரூட்டில் இருக்கும். ஸோ 3 5s are 15 root 2. ஓகேங்களா? அதே இது இப்போ a minus b பாருங்க, ரூட் ஆஃப் 18. 18 வந்து நம்ம எப்படி சொல்லலாம், 9 into 2ன்னு சொல்லலாமா? 9ல் வந்து நான் வந்து 9 ரூட்லேருந்து 9 வெளியில் எடுக்கிறதுக்கு நான் வந்து 3ஆக மாற்றுறேன். இன்ட்டு ரூட் 2, 3 root 2 இருக்குது. இப்போ வந்து நமக்கு இந்த தெரிஞ்ச வேல்யூஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ a plus b and a minus b வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 15 root 2 divided by 3 root 2. ஓகேங்களா? இதை வந்து நான் கேன்சல் பண்ணுறேன். 5. இதுதான் இதோடைய ஆன்சர். இப்போ இதை ஆப்ஷனில் செக் பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? நான் வந்து இந்த சீரீஸோடைய இதை வந்து இந்த சம்மோட ஸ்டாப் பண்ணுறேன். இது வந்து பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2 வீடியோ வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் டே கட்டாயம் அப்லோட் ஆயிரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.